ஸ்லோவாச்சு. அதனால் இப்போ சாமி அப்படியே கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு ஆண்டாள்கிட்ட வந்துட்டோம். அவங்களுக்காக நான் காட்டுறேன். பெருமாள் வந்து கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் சரிதான். தாயார் அலமையார் இவங்களுக்கு கும்பிட்டாச்சு. அங்கே நாயகி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மழை ஸ்லோவாக வருது. அழகாக இருக்குல்ல. பொறார வரோம். மழை பெய்யுது. வாவ், எடிட்டிங் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை தாயார் அவங்களோட பின்னாடி வந்து வந்துச்சு. கும்பிட்டுக்கலாம். ஓகே, கும்பிட்டாது. பியூட்டிஃபுல்லாக வந்து செடியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. நடுவில் வந்து ஒரு துளசி செடி, தண்ணி இருக்கறனால நம்ம இங்கேருந்தே கும்பிட்டுக்கலாம். இதான் வந்து பெருமாளோட அந்த பின் கோபுரம். உங்களுக்காக நான் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிறேன். செம்ம வந்து நல்ல ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்காங்க. ஓகே மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சாமி இருக்குது, நம்ம அதை கும்பிடணும். பள்ளி கொண்ட பெருமாள், பின்னேரி பெருமாள் உங்களுக்கு காட்சி தரேன். இப்போ இவரை பொறார வரலாம், என்னன்னு பொறார வரலாம். நான் அவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பார்க்கலாம். ஓ, பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி நல்லா தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கர்ட் எல்லாம் ஈரமாகுது. ஓகே, அடுத்து ஒருத்தவங்க சாமி கும்பிட்றாங்க. நம்ம மெதுவாக போய் கும்பிடலாம். ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இது ஒரு தெய்வம்னாங்க. பார்க்கலாம் எப்படின்னு. இதான் சொர்க்கவாசல்னு நினைக்கிறேன். ஆமாம், சொர்க்கவாசல். இப்போ கும்பிட்றாங்க பாருங்கள் நிறையா பேர். இவங்களை கும்பிட்டுட்டு நம்ம கும்பிடணும். இவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. கும்பிட்டுக்கலாம். இந்த வரேண்ணா குங்குமம் எடுத்துக்கலாம். நாகம்மன். இது ஆஞ்சநேயர். தொட்டு கும்பிட்டுக்கலாம். ஃபேஸ் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். பொறுமையாக ஏறி இதை கும்பிடணும். இது வந்து பெருமாளோட பாதம் அமையப்பட்டிருக்கு மஞ்சளில். கும்பிட்டுக்கலாம். blessings for that all bit. கும்பிட்டுக்கோங்க எல்லாருமே. இப்படி ஒரு பொறார மாதிரி வள்ளி மச்சை போடுது. ஓகே பாய், நான் வீட்டுக்கு போயிட்டு கும்பிட்டு பாய்.